நான் அடித்தா 100 உங்களுக்கு எல்லாருக்குமே 108 என சொல்லி அடிச்சிருக்கும் அபிஷேக் சர்மா பிராக்டிஸ் மேட்ச்ல சும்மா வெறித்தரமான ஆட்டத்தை ஆடிட்டு வந்துட்டு இருக்காரு. ரீசெண்டா பாத்தீங்கன்னா 2024 ஐபிஎல்ல அவருடைய பர்ஃபார்மன்ஸ் சும்மா வேற லெவல் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு தான் இந்தியன் டீம் செலக்டர்ஸை அவர் வந்து T20க்கு செலக்ட் பண்ணாங்க. யுவராஜ் சிங்குக்கு ஈக்குவலா ஒரு சரியான பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவரை வந்து வச்சு செய்யறதுக்காக ஒரு திட்டத்தை போட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு அபிஷேக் சர்மா T20 ஸ்குவாட்ல வரத்துக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அதனை தொடர்ந்து இன்னும் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே அவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஜிம்பாப்வே கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு செஞ்சுரி போட்டாரு, மெய்டன் செஞ்சுரி வந்து அங்க போட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ வங்கதேச தொடர்ல வந்து அவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட யார் ஓப்பனிங்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்புகளா இருக்கு. அதையும் தாண்டி இந்த இந்திய அணியில ஃபுல்லுமே யங்ஸ்டர்ஸ், யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆளே கிடையாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் பார்த்தோம்னா சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, இவங்க ரெண்டே பேர் மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிளேயர்ஸா இருக்காங்க. மற்ற எல்லாருமே புதுமுக வீரர்கள், எக்ஸ்ட்ரா யங்ஸ்டர்ஸ். இவங்களை வச்சு வங்கதேச தொடரை வந்து எப்படி வின் பண்ண போறாங்க அப்படின்றத பார்ப்போம். இந்த பிராக்டிஸ் மேட்ச் வந்து இப்போ பிராக்டிஸ்ல இறங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கு முதல் T20 ஸ்டார்ட் பண்றதுக்கு. அக்டோபர் 6ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அந்த போட்டிக்கு முன்னே தீவிரமா வலைப்பயிற்சியிலும் சரி, நெட் பிராக்டிஸும் சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓப்பன் நெட்ஸ்லயும் சரி தீவிரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 டீமா வந்து ஈக்குவல் பண்ணிட்டு அந்த 2 டீம்லயும் பிராக்டிஸ் மேட்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த பிராக்டிஸ் மேட்ச்ல தான் அபிஷேக் சர்மா சும்மா தாறுமாறு அடிச்சிருக்காரு. அங்க இருக்கக்கூடிய பவுலர்ஸே வச்சு செஞ்சிருக்காருன்னா அப்போ வங்கதேச பவுலர்களை எப்படி வச்சு அடிப்பாரு. ஸோ அவர் அடிச்ச அந்த 100 வங்கதேச பவுலர்களுக்கு 108ல போகக்கூடிய அபாயத்தை உண்டாக்கும் என்பதுதான் இது ஒரு அறிகுறியா வந்து சொல்லப்படுது. அபிஷேக் சர்மாவுடைய ஆட்டம் ஐபிஎல்ல எப்படி இருந்துச்சு அதிரடியா, அதே மாதிரி இந்த வங்கதேச தொடரிலும் இன்னும் அதிரடியோட ஆட போறாரு. ஸோ நம்ம இன்னும் பல சிக்ஸர்களை வந்து அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்க போறோம் வங்கதேச தொடர்ல. ஸோ 3 T20 மேட்சுக்கும் கண்டிப்பா அவர் தான் ஓப்பனரா இருக்க போறாரு. அவருக்கு கூட யார் அந்த பிளேயிங் லெவலில் இருக்க போறாரு, சஞ்சு சாம்சன் வந்து ஓப்பனிங் ஆட போறாரா அப்படின்றது அந்த சூரியகுமார் யாதவ் வந்து செலக்ட் பண்ணக்கூடிய அந்த 11ஸ்ல எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இந்த அறிமுக வீரர்கள் எல்லாமே இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த போட்டி வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா போக போகுது. கண்டிப்பா சஞ்சு சாம்சன் தான் அவருடன் ஓப்பனிங் இறங்க போவாரு அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. இந்த 11ஸ்ல வந்து யார் யார் இருப்பாங்க, யார் யார் இருக்க மாட்டாங்க அப்படின்றதே ஒரு குழப்பமா இருக்கு. அந்த அளவுக்கு டீம் எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா தமிழக வீரர் 2 பேர் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. வாஷிங்டன் சுந்தர், வருண் சக்கரவர்த்தி ஆகிய 2 பேரும் இந்திய அணியில் இடம் பிடிச்சிருக்காங்க. சோ இந்த 2 பேருக்குமே டீம்ல இடம் கிடைக்குமா அப்படின்றது தெரியல. இதுக்கு சூரியகுமார் யாதவ் என்ன பண்ண போறாரு, 2 பேரும் 2 ஸ்பின்னரும் ஒரு ஆல்ரவுண்டர் வந்து தேவைப்படுறதுனால கண்டிப்பா இவங்களை செலக்ட் பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம பார்ப்போம். தற்பொழுது இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரராக வளர்ந்து வரும் அபிஷேக் சர்மா பிராக்டிஸ் மேட்ச்ல சும்மா தரமான கேம் வந்து விளையாடிட்டு வந்துட்டு இருக்காரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் வங்கதேச தொடர்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் எப்படி இருக்க போகுது, ஸோ ஜிம்பாப்வே கிட்ட எப்படி அக்ரெசிவா ஆடினாரோ அதே அக்ரெசிவான ஆட்டத்தை வந்து வங்கதேச தொடரிலும் கண்டினியூ பண்ணுவாரா இல்லையா, அவருடைய கேம் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.